இப்ப ஜாக்டோஜி 6ஆம் தேதி போராட்டத்துக்கு பார்த்து திமுக தான் பயப்படுது. அப்ப வந்து பிரித்தாளு சூழ்ச்சி பேச்சுவார்த்தை சொல்லிருக்காங்களே, அது சொல்றாங்க. அது இப்ப பொங்கலுக்கு வந்து நாங்க அறிவிக்கிறோம். ஏற்கனவே கக்கன் சிங் பேடியில வச்சு ஒரு படம் ஓட்டினாங்க. 4 வருஷமா அல்வா கட்டி குத்தானுங்க, எடுபடல. இப்ப பொங்கலுக்குன்றாங்க. பொங்கலுக்கு வந்து எப்போதுமே நான் எல்லா காணொலியும் சொல்றதுதான், கரும்பும் மஞ்சளும் வெள்ளத்தையும் சேர்ந்து அரசு ஊழியருக்கு திமுக அரசு அல்வாவும் கொடுக்கறது இந்த பொங்கலுக்கு. அதான் கொடுக்க. இந்த பொங்கலுக்கு ஏமாத்த மாட்டாங்க சார். 3000 ரூபாய் ரெடி அரசு ஊழியர்கள் சொல்றாங்க. அரசு ஊழியர்களுக்கு தான் நான் சொல்றேன். இப்ப ஜாக்டோஜி 6ஆம் தேதின்றாங்க. கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் என்ன சொல்றாரு, பொங்கலனுக்கு இனிப்பான செய்தி உங்களுக்கு காத்திருக்கிறது அப்படின்றாரு. அது சேர்ந்து அல்வா கொடுப்பாரு. அதான் அப்ப இவங்க வந்து பிரித்தாளும் சூழ்ச்சியை வைத்து தொழிற்சங்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்து இந்த ப்ரோக்ராமே நீர்த்து விட பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. எவ்வளவு 4.5 வருஷமா நீர்த்து விட்டாங்க. கிட்டத்தட்ட தேர்தல் மேனிஃபெஸ்டோல 309வது மேனிஃபெஸ்டோல பழைய ஓய்வு திட்டத்தை நாங்கள் அமல்படுத்துவோம்னு சொல்லி கொடுத்தது தான் அவங்க கேட்கறாங்க. இதோ தரேன், அதை தரேன், இதை தரேன், எப்படி தரணும், அவங்களையும் ஓட்டி எல்லாம் முடிஞ்சு இன்னைக்கு 2 மாசத்துல தேர்தல் வரப்போது. என்ன ஆக போகுதுன்னே தெரியல. பயந்துட்டு போனோன்னு தான் அவன் போராட்டத்தை அறிவிக்கிறான். இந்த போராட்டத்துல எல்லா அரசு ஊழியர்கள் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா, அரசு ஊழியர்களுடைய ஜாக்டோஜி அமைப்பினுடைய தலைவர் ஒரு பேட்டியில சொன்னார், போன முறை நாங்கள் எங்க போராட்டம் பண்ணாலும் ஸ்டாலின் முதலா நின்றுட்டு நாங்க வந்து உடனடியாக அவங்க கோரிக்கையை நிறைவேற்றுவோம், இந்த அரசு பதவி ஏற்றணும், முதல் கையெழுத்து பழைய ஓய்வு திட்டம், உங்களுடைய சம்பளப்படி ஏத்துறது, இந்த விடுப்புக்கான ஓய்வு பணியை வந்து உடனடியாக கொடுக்கறதுன்னு பல இதுக்கெல்லாம் வந்து உடனே பண்றோம் அப்படின்னு சொன்னதுனாலதான் அவர் நாங்கள் முதலமைச்சராக உட்கார வச்சு எடப்பாடி பழனிசாமி எதிர்கட்சி வரிசையில் உட்கார வச்சோம். இந்த முறை மாண்புமிகு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் 2026 சட்டமன்ற தேர்தலில் எதிர்கட்சி வரிசையில் உட்கார வைக்கப்படுவார் அப்படின்னு தெளிவா சொல்லிட்டார்.